தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதினார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளின் கூட்டி இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விளக்கி அவருடைய கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களுடைய அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது என்று முடிவெடுத்ததன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வருகிறது. அதேபோல இந்த கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் உச்சநீதிமன்றத்தில் தனித்தனியாக மனுக்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். எஸ்ஐஆரினால் ஏற்படுகிற ஆபத்துகளை மக்கள் மத்தியில் செல்ல வேண்டும் என்று அனைத்து கட்சிகளுடைய தீர்மானத்துக்கு ஏற்ப இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நாடு பூராவும் மாவட்ட தலைநகரில் நடைபெற்றது. அதே போல்தான் திருவள்ளூரிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிச்சயமாக வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை. இன்னைக்கு குண்டுவெடிப்பு நடந்திருக்க சூழ்நிலை, அந்த குண்டுவெடிப்பு நடந்த இடத்தையும் நேரில் போய் பார்க்காம மருத்துவமனையில் இருக்கிறவங்க அடிப்பட்டவங்களை பார்க்காம ஒரு கூட்டான் பயணம் 2 நாள் பயணம் மேற்கொண்டிருக்காரு. இந்த சம்பவத்தை பற்றி நாங்கள் எதுவும் கருத்து சொல்லவில்லை. ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம். ஆனால் கரூரிலே ஒரு சம்பவம் நடைபெற்ற போது ஒரு அரை மணி நேரத்திற்கெல்லாம் அங்கே செந்தில் பாலாஜி சென்று போய் பார்த்ததை பெரிய அரசியலாக எப்படி போனார் என்று எடப்பாடி கேட்டார். நயினார் நாகேந்திரன் கேட்டார். அந்த எதிரில் இருக்கிறவர்கள் எல்லாம் கேட்டார். இன்றைக்கு மக்கள் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். வெடிகுண்டு நடைபெற்ற 20 நிமிடத்துக்கெல்லாம் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அங்கே எப்படி சென்றார்? ஆக இதை தமிழ்நாட்டு மக்கள் இதை நான் குறை என்று சொல்லவில்லை. கரூரிலே செந்தில் பாலாஜி பார்த்தவுடன் அதற்கு அரசியல் மோட்டிவ் உள்நோக்கங்களை கற்பித்த எடப்பாடி போன்றவர்கள், அமித்ஷா அவர்கள் 20 நிமிடத்துக்கெல்லாம் அந்த ஸ்பாட்டுக்கு எப்படி போனார்? உள்துறை அமைச்சருக்கு வேலையே கிடையாதா? எப்படி போய் அங்கே பார்த்தார்? இதையெல்லாம் இந்த சந்தேகமான கேள்விகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறாரோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எடப்பாடி. ஐயா, இறந்தவர்களும் அல்லது வீடு மாறியவர்களும் இந்த கள்ள ஓட்டை திமுக பயன்படுத்துவதற்கு எஸ்ஐஆர் ஒரு எதிர்ப்பாக இருக்குது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி காலையில் சாயந்தரம் ஒரு பொய் சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு பொய் தான் இது. நாங்கள் அவங்களுக்கு சேர்த்து தான் நாங்கள் அவங்களுடைய வாக்கம் பறிபோகக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லா வாக்காளருக்கும் உரிமை அளிக்கப்பட்டவங்க கேட்கலாம். திமுக கூட்டணியில் இருக்கிற வாக்குகள் மட்டும் இதை கேட்கல. தமிழ்நாட்டில் இருக்கிற இன்க்ளூட்ஸ் ஆல்சோ எடப்பாடி, இன்க்ளூடிங் எடப்பாடி. இல்லை,